வணக்கம். நிறைய மாணவர்கள், நிறைய தேர்வர்கள், நிறைய இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளை எழுதுகிறார்கள். போட்டித் தேர்வுகளை எழுத வேண்டும் என்கின்ற அவா அதிகரித்திருக்கிறது. இப்போ கல்லூரிக்கு போனால் நிறைய மாணவர்கள் நாங்கள் குடிமைப்பணி தேர்வுகள் எழுதுகிறோங்கிறாங்க. நிறைய மாணவர்கள் நாங்கள் வெவ்வேறு விதமான போட்டித் தேர்வுகளை எழுத வேண்டும்ங்கிறாங்க. ஆனால் அதில் நிறைய பேர் தோற்று போகிறார்கள். ஏன் தோற்று போகிறார்கள் அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். போட்டித் தேர்வு அப்படின்னாலே அது ஒரு வித்தியாசமான தேர்வு. அதற்கு நாம் மனத்தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டில் 100 வேக்கன்சி இருக்குன்னா எத்தனை பேர் எழுதினாலும் சரி, அதில் 100 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்கள். அதனால் அந்த 100 இடத்தில் ஒன்றை நாம் பெறுவோமா அப்படிங்கிறது தான் நம்முடைய இலக்கு. முதல்ல வேக்கன்சி எவ்வளோ, அந்த வேக்கன்சி எவ்வளோ இருக்கோ அதில் ஒருவராக நாம் தேர்ந்தெடுக்கப்பட போகிறோமா அப்படிங்கிறது ஒன்று. நிறையா பேருக்கு அந்த பல்கலைக்கழக தேர்வுகளுடைய மைண்ட் செட் இருக்குது பாருங்கள், அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வரவே முடியறதில்லை. அவங்க அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து வெற்றி பெற்றிருக்கிறார்களா, அதே மனநிலையோட போட்டித் தேர்வுக்கும் அவர்கள் தயாரிக்கிறார்கள். போட்டித் தேர்வுக்கும் பல்கலைக்கழக தேர்வுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, போட்டித் தேர்வில் ஒரு 100 இடம் இருக்குன்னா அந்த 100 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆனால் பல்கலைக்கழக தேர்வு அப்படி கிடையாது. அதில் எல்லாருமே தேர்ச்சி பெற முடியும். 100% ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதில் 50% வாங்கினா பாஸ் அப்படின்னா எல்லாருமே 50% வாங்க முடியும். ஆனால் போட்டித் தேர்வில் நீங்கள் எவ்வளோ % வாங்குறீங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் அந்த முதல் 100 இடங்களுக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் 60 வாங்கலாம், 70 வாங்கலாம். ஆனால் முதல் 100 இடங்களில் 74% வரைக்கும் தான் வந்திருக்குன்னா 74% வரைக்கும் தான் அதில் இடம் பெறுவார்கள். பல்கலைக்கழக தேர்வில் என்னென்னா மனப்பாடம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஆனால் போட்டித் தேர்வில் எப்படின்னா நாலேஜ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் வரும், அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் வரும், அனாலிசிஸ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் வரும். ஒரு 30% தான் நாலேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். இப்போ பல்கலைக்கழக தேர்வுகளில் எல்லாருமே ஒரே விடை எழுதினா கூட அவங்க தேர்ச்சி பெற்ற முடியும். ஆனால் போட்டித் தேர்வில் மற்ற தேர்வர்களை விட நீங்கள் சிறப்பாக செய்திருக்கிறீர்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதில் என்னென்னா உங்கள் விடை மற்ற விடைகளை விட எவ்வாறு வித்தியாசப்படுகிறது, அது ரொம்ப முக்கியம். விடை வாலாயமாக இருக்கக்கூடாது. என்ன புது பாயிண்ட் நீங்கள் சேர்த்துருக்கீங்க, என்ன அதில் வித்தியாசமாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, வேறுபட்ட கருத்தை சொல்லியிருக்கீங்களா, அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கீங்களா, சரியாக ஆர்கியூ பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம் மிகவும் முக்கியம். பல்கலைக்கழக தேர்வுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் புக் படித்தா போதும். ஆனால் இதில் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் படிக்கணும், ஃபாரின் ஆத்தர்ஸ் எழுதின சில புத்தகங்களை படிக்கணும், இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன டெவலப்மெண்ட்ஸ் ஆகிருக்கோ அதையும் நீங்கள் படிக்கணும், கரண்ட் ஈவெண்ட்ஸை படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். அதனால் என்னென்னா இங்கே அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்குது. அதனால தான் போட்டித் தேர்வுகளில் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியம். ஒரே மதிப்பெண்ணால் நீங்கள் விரும்பிய அந்த பணியை இழக்கலாம், ஒரே மதிப்பெண்ணால் உங்களுக்கு தேர்ச்சி பெறாமலும் போகலாம். அதனால் இந்த மனநிலையோடு நீங்கள் தயார் செய்ய வேண்டும். வெறும் மனப்பாடம் என்பது அதில் பயன் தராது. இன்னொன்று என்னென்னா, போட்டித் தேர்வுகளுக்கு நாம் தயார் செய்கிற போது நம்முடைய இலக்கு என்ன, எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா படிச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கேள்விகள் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நம்ம பல்கலைக்கழக தேர்வில் அனுமானிக்கலாம். ஆனால் இங்கே வந்து சிலபஸ்ங்கிறது ஒரு டென்டேட்டிவ் தான். அதனால் நீங்கள் என்னென்னா எந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறார்கள் என்பதை பழைய கேள்வித்தாள்களை பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதுவே வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து நிறைய வரும்போது எல்லாம் மாறுபடும். ஆனால் என்னென்னா பரந்துபட்ட வாசிப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இன்னொன்று என்னென்னா, போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தயார் செய்கிற போது ஒரு பெர்சிவரன்ஸ் தேவை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தொடக்கத்தில் 10 மணி நேரம் படிப்பாங்க, அப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மனத்தொய்வு அடைஞ்சிருவாங்க. நிறைய இடங்களில் போகும்போது என்கிட்ட மாணவர்கள் கேட்குது, நான் நல்லா படிச்சிருந்தேன் சார் 1 மாதம், அப்புறம் அப்படியே ஒரு டிப்ரெஷன் வந்துருச்சு, என்னால் அதை தொடர்ந்து படிக்க முடியலையே. என்ன அப்படின்னா, தொடர்ந்து படிப்பதற்கு நம்மை தயார் செய்து கொள்வது மிகவும் முக்கியம். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு அட்டவணையை தயாரியுங்கள். என்று எதை வாசிக்க வேண்டும், இன்றைக்கி என்ன வாசிப்பேன், எவ்வளோ மணி நேரம் இந்த பாடத்தை வாசிப்பேன், எவ்வளோ நேரம் இந்த பாடத்தை வாசிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்கெட்யூல் தயார் பண்ணுங்கள். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க. எப்போவுமே நீங்கள் 10 மணி நேரம் 12 மணி நேரம் படித்தா ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் அதை படிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஒரு 5000 மணி நேரம் படித்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். அதுக்காக நீங்கள் கவுண்ட் பண்ணணும்னு இல்லை, அந்த மாதிரி நீங்கள் ஸ்கெட்யூல் பண்ணிக்கங்க. ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சண்டேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
நான் இன்றைக்கி ஒரு 6 மணி நேரம் படிப்பேன், 6 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு கூட பண்ணலாம். அதனால் நீங்கள் என்னென்ன படிக்கும்போது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்ப சூரத்தனம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு கேள்வித்தாளை எடுத்து சால்வ் பண்ண பாவாங்க, தவறுகள் வந்தோடனே அப்படியே நமக்கு வராது அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா தொடக்கத்தில் நமக்கு 10 தான், 100ல் 10 தெரிஞ்சாலே அதிகம். நான்லாம் வந்து தயார் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் காலேஜிலேருந்து வந்து அப்போ எந்த விதமான ஒரு மன தயாரிப்பும் கிடையாது. இந்த தேர்வை எழுதுவோன்னு கூட நினச்சி பார்க்கல. தொடக்கத்தில் என்னென்னா பழைய வினாத்தாள் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தா 10-12 தான் வந்துச்சு. ஏன்னா நம்ம படிக்கலை, ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கலை, கான்ஸ்டிடியூஷன் படிக்கலை, இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கலை, இந்தியன் பொலிட்டி படிக்கலை, இந்தியன் ஜியாகிரபி படிக்கலை. அதுக்கப்புறமேலு படிக்க 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 10-15 ஆச்சு, 20 ஆச்சு, 25 ஆச்சு. இன்னொன்று என்னென்னா எந்த போட்டித் தேர்வுடைய வினாத்தாள் கிடைச்சாலும் அதை நம்ம சால்வ் பண்ணணும். அது ஒரு வகையில் நம்முடைய அறிவை மேம்படுத்தும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கடைசி நேரத்தில் நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்னு போக மாட்டாங்க, அதோடு நிறுத்திடுவாங்க. நம்ம முதல் முறையே வெற்றி பெறுவோன்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் என்னென்னா முதல் முறை அது ஒரு அனுபவம், அங்கே போய் எழுதி பாருங்கள், எந்த இடத்துல நீங்கள் தோற்று போகிறீங்கிறது தெரியும். நிறைய பேர் முதல் அட்டம்ப்ட்லேயே அந்த வாங்குறது ரொம்ப கஷ்டம், ஒரு சில பேருக்கு தான் அது வாய்ப்பு இருக்குது. அதனால் எடுத்த உடனே நான் போய் வெற்றி பெற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதல்ல போய் எழுதுங்க, அந்த அனுபவமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி படிக்கும்போது ஒரு நல்ல ஒரு தோழனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை மாதிரியே நல்லா படிக்கக்கூடிய ரொம்ப ஆர்வம் உள்ள ஒருவர். அப்போ சில விஷயங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா கடினமான விஷயங்கள்லாம் கூட எளிமையாக ஆயிரும். இன்னொன்று என்னென்னா அவங்க படிக்கும்போது நீங்களும் ஒரு கம்பேனியன் கிடைக்கிறதுனால அந்த 12 மணி நேரம் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னொன்று பவர் ஆஃப் ரிகேப்சுலேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நீங்கள் படித்தால் மட்டும் போதாது, படித்ததை அசை போடணும், பல்வேறு கோணங்கள்லேருந்து பார்க்கணும். இது சரியா, இது தப்பா, அல்லது இதுக்கு சரி அப்படிங்கிறதுக்கு என்ன வாதங்கள், தவறு என்பதற்கு என்ன வாதங்கள், இவற்றையெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அதில் போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்முடைய அணுகுமுறை பல்கலைக்கழக தேர்வுகள் வந்து வித்தியாசப்படணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸில் நம்ம படித்தால் மட்டும் போதாது, இதுக்கெல்லாம் நிறைய வெப்சைட்டில் லெசன்ஸ் இருக்குது, அதை கேட்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்வுக்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் வந்து பாதி நேரம் படிப்பு, பாதி நேரம் வினாக்களை எழுதி பார்ப்பது, வினாக்களுக்கு நம்ம விடையளிக்க பார்க்கணும். அந்த மனநிலையோடு நாம் படிப்பது மிகவும் முக்கியம். கைப்பட நீங்கள் குறிப்புகள் எழுதிட்டு கடைசி நேரத்தில் அந்த குறிப்புகளை பார்த்தா போதும். அதனால் இந்த தேர்வுக்கு தயாரிக்கிற போது எடுத்தவுடன் வெற்றி கிடைத்து விட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு. அதே மாதிரி எடுத்த உடனே நாம் நிறைய கேள்விகளுக்கு சரியான விடை எழுதிவிடுவோம் என்றும் நினைப்பது தவறு. தொடர்ந்து நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது வித்தியாசமான தேர்வு, மற்றவர்களை விட நாம் சிறப்பாக எழுதினால்தான் வெற்றி பெறுவோம் என்கிற எண்ணத்தோடு நாம் பாடத்தை படித்தால் வெற்றி பெற்று விடுவோம். அப்போது போட்டித் தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்று விரும்பிய பணியையும் அடையலாம். நன்றி, வணக்கம்.